வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரத்திக். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஸ் வி செட், நம்ம சேனலில் வந்து செல்ஃப் ஹெல்ப் கான்டென்ட்ஸும் அந்த டெக் அண்ட் டெக் எந்தூசியாசம் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆனால் செல்ஃப் ஹெல்ப் கான்டென்ட்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணி, ஸோ வீடியோஸ் ஆர் கோயிங் குட் அண்ட் த ரீச் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் இஸ் somewhat and the reach what I get is somewhat little bigger. ஸோ நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி புதுசாக நீங்கள் சொன்ன அந்த விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நீங்கள் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் ஆஃப் த ஓட்ஸ் ஃப்ரம் த இன்ஸ்டாகிராம் சைட் அந்த நம்ம போல் கிரியேட் பண்ண அன்னைக்கு வந்து டெக்கோட கான்டென்ட்ஸ் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோவில் அதுக்கான ஒரு கன்க்ளூஷன் அதை மேக் பண்ண போகிறோம். ஸோ அதையும் வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, லைக் நம்ம வந்து டெக் பேசணுமா இல்லை டெக் ஃபிலாசபி பேசணுமா அப்படின்றது வந்து நீங்கள் உங்களோட ஒப்பீனியனாக வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஓட்ஸும் வந்து நீங்கள் போல் பண்ணுறதுக்கு நான் என்னோட கம்யூனிட்டி டேப்ல வந்து ஒரு போலை கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன். டிபெண்டிங் அப்பான் த ஆடியன்ஸ் சாய்ஸஸ். சரி, டெக் அண்ட் டெக் ஃபிலாசபிக்கு இருக்கக்கூடிய வித்தியாசங்களை முதல்ல வந்து நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா டெக் அப்படின்றது வந்து டெக்னாலஜி. இப்போ கரண்ட் டெக்னாலஜி வந்து என்னென்ன இருக்குது, எந்தெந்த விஷயங்களை என்னென்ன மாதிரியான ஸ்பீடராக வந்து ஸ்மார்ட்டாக ஈஸியாக முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் ஆகட்டும் இல்லை கேஜெட்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த எல்லா விஷயங்களும் கொண்டு வரது தான் வந்து டெக்னாலஜி. ஸோ அதை இன்டெப்த்தாக நம்ம பார்த்தோம்னா that is totally a tech content, technology, current technology பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் வென் கம்மிங் ஆன் டு த டெக் ஃபிலாசபி, இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் நம்ம என்னென்னலாம் திங்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், டெக்னாலஜி சம்மந்தமான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்கள் இந்த சமூகத்தில் இந்த சொசைட்டியில் வந்து இம்பேக்ட் தட் கிவ்ஸ் என்ன மாதிரியான மாற்றங்களும் அண்ட் ஒரு சில விஷயங்களை வந்து நல்லதுக்காகவும் கெட்டதுக்காகவும் வந்து இருக்கும். ஸோ இந்த சமுதாயத்தில் அந்த டெக்னாலஜியோட பங்கு என்ன அப்படின்றத பற்றி பேசுறதும், அந்த டெக்னாலஜி வந்து இந்த சமூகத்தில் எப்படி இருக்கு, எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கு, ஸோ என்ன ஸ்டேஜில் இருக்கு, அது எந்தெந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி சொல்ல முடியுமோ, தட் இஸ் நோன் ஆஸ் டெக் ஃபிலாசபி. ஸோ நம்மளோட சேனலில் நான் பிளான் பண்ணியிருக்கிறபடி twice a week of the Saturday I'm going to put the tech philosophy or the tech video by the 7 PM of the every Saturday every week. ஸோ டெக் பேசலாமா டெக் ஃபிலாசபி பேசலாமா அப்படின்றது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ அந்த போலில் வந்து நம்மளோட சேனலோட கம்யூனிட்டி டேப்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் ஓட் பண்ணிடுங்க. அண்ட் தென் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க அண்ட் தென் சம் ஆஃப் தெம் யூர் ஃபாலோவிங் அஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ நீங்க இன்னும் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணனா, ஸோ இன்ஸ்டாகிராம் போயிட்டு பிரத்திகாந்தராஜ் அப்படின்னா பிரத்திகாட்டஸ் அப்படின்ற ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அந்த போலில் வைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸையும் கலெக்ட் பண்ணி நான் என்ன டிசிஷன் பண்ணிட்டு என்ன ஸ்டெப்பை மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த போலுக்கான போலிங் செக்ஷன் வந்து நம்மளோட சேனலோட கம்யூனிட்டி டேப்ல இருக்கு. ஸோ அந்த கம்யூனிட்டி டேப்ல போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கமிங் டு த நெக்ஸ்ட் ஃபேக்ட், இந்த டெக் ஃபிலாசபி பேசும்போது நம்ம ஆஸ் யூஷுவலாக வந்து செல்ஃப் கான்டென்ட்ஸ் பேசும்போது நான் மட்டும் பேசுவேன். ஸோ நான் ஒரு எடிட்டை வந்து போட்டுட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி தருவோம். பட் இந்த வாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்குன்னா, லைக் 1 or 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அதாவது ஒரு சில டெக்ல பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கவங்க வந்து கூப்பிட்டு வச்சு நம்ம ஒரு வீடியோ பாட்காஸ்ட் மாதிரியோ, அப்படி இல்லைனா வந்து லைக் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு டிஸ்கஷனோ இல்லை பாசிட்டிவ் எம்ப்ராசிங்கான டிஸ்கஷன்ஸும் வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா இருக்கு. இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்றது உங்களோட காமெண்ட் செக்ஷன்ல, அதாவது நம்மளோட காமெண்ட் செக்ஷன்ல யோசிக்காம சொல்லுங்க. பிகாஸ் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நான் இன்புட்டா கொடுத்தாதான் ஸோ எனக்கான அவுட்ரீஸ் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும். ஸோ த திங் மேட்டர் இஸ் யூ கைஸ் அஸ் அ ஆடியன்ஸ் அண்ட் கம்யூனிட்டி, நீங்க என்ன விரும்புறீங்களோ ஸோ அதை கொடுத்தா will be better and you guys will also be satisfied and you can learn a little or a bit of stuffs that could be useful for your future and life. ஸோ சீக்கிரமாகவே வந்து இந்த டெக் அப்டேட்ஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த வாரத்தோட சாட்டர்டே உங்களுக்கு அது டெக் ஃபிலாசபியா இல்லை டெக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த சாட்டர்டே வந்து நம்ம 7 PM வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ until then signing off from Pratikantharaj, goodbye, cheers.